இந்த அவை பல்வேறு முக்கிய கருத்துக்களை நமக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் விளங்க வைப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அவை. இந்த அவையில் நம்முடைய அமீர் முஹ்தரம் அத்தாவுர் ரஹ்மான் வஜீதி சாஹிப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஜியாவுதீன் சித்திகி சாஹிப் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய ஜமாஅத்தின் தாயாக பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் அனீஸ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு அவர்கள் அனைவரும் ஆற்றுகின்ற உரை நிச்சயமாக உம்மத்திற்கு மிக தேவையான விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்தே வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆற்றக்கூடிய உரை உருது மொழியில் இருந்தாலும் கூட நிச்சயமாக அதை நம்மால் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்லாம் என்பதே மொழியை தாண்டி பரவிய மார்க்கம் என்பதை நாம் தான் சான்றாக மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு மொழியோ, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தேசமோ ஒரு தடை அல்ல. அந்த அடிப்படையில் இந்த மார்க்கம் கற்பிக்க இருக்கின்ற இந்த வஹ்தத்தே உம்மாவை பற்றிய கருத்துக்களை அவர்கள் மொழிவதற்கு நமக்கும் அந்த மொழி ஒரு தடையாக இருக்க போவதில்லை. காரணம், நாம் உணர்வால் ஒன்றிணைக்கப்பட்டிருப்பவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதைப் போல நாம் எல்லாம் உணர்வால் ஒன்றிணைக்கப்பட்டிருப்பவர்கள். எனவே அந்த அடிப்படையில் இங்கே ஆற்றப்படும் உரை உருதில் இருந்தாலும் கூட அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் அதை நீங்கள் இன்னும் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக அதற்கான மொழி மாற்ற முறையையும் டிரான்ஸ்லேஷனையும் இங்கே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கான நிகழ்வும் இங்கே நடக்கும். ஓர் உரை முடிந்தவுடன் தொடர்ச்சியாக அதனுடைய மொழி மாற்றமும் இங்கே நடைபெறும். அதையும் தாங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். உலகத்திற்கே அனைத்திலும் ஒழுங்கை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது இது போன்ற சபைகளை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? எனவே ஒரு சபை ஒழுங்கு என்பதை இஸ்லாம் பல்வேறு கோணங்களில் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை அனைத்தையும் நாம் இங்கே ஒருங்கே பேணி அமர வேண்டுமாய் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்ல, நம்முடைய தொலைபேசிகள் எல்லாம் பல நேரங்களில் தொல்லைபேசிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் உங்களுடைய மேலான கவனத்திலே கொண்டு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை அடியார்களே, தொடர்ந்து மகரிபுடைய வக்து வர இருக்கிறது. அதற்கடுத்து இஷாவினுடைய வக்தும் வர இருக்கிறது. 2 வக்துகளுக்கான தொழுகை ஜமாஅத்தோடு தொழுவதற்காக கீழ்த்தளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒதுவிற்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்கள், இங்கேயே தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதையும் உங்களுடைய கவனத்திலே நான் கொண்டு வருகின்றேன். அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து இங்கே ஆற்றப்படும் உரைகளை பற்றிய கருத்துக்களை தவறாமல் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் உங்களிடத்திலே நான் அறிவிப்பு செய்தவனாக என்னுடைய இந்த அறிமுக உரையை நிறுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது டாக்டர் சகோதரர் அனீசுர் ரஹ்மான் அவர்களை பேச வருமாறு அன்போடு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹில் லஸீன இஸ்தஃபா. ஜனாப் சத்ர் अमीर मोहतरम अताउर रहमान बस्ती साहब, क़य्यम वहदत इस्लामी ज़ियाउद्दीन सिद्दीकी साहब, बुखारी साहब, उलमाए किराम और साथियों, एक अहम मुहिम के तहत आज हम लोग यहाँ पर जमा हुए हैं. इस मुहिम का उन्वान है वहदत उम्मत रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम मुहिम. यानी इस तमन्ना और इस आरज़ू के तहत हमें जमा हुए हैं कि हमें पैगाम दूर दूर तक कर ले जाएंगे कि अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की उम्मत अपनी असल हैयत में, असल शक्ल में आ जाए, जिस शक्ल में जनाब मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इसको बर्पा किया था. इस असल मौजू पर जो मुझे यहाँ पर दिया गया है कि उम्मत मुस्लिमा के ख़िलाफ़ बैरूनी साजिशें, इस पर गुफ्तगू करने से पहले चंद ज़रूरी वजाहतें मैं आपके सामने करना चाहता हूँ. पहली बात यह है कि इस जमात जिसे अल जमात कहा गया है, यह उम्मत जो उम्मत मुस्लिमा है, ये आलमी और आफाकी उम्मत है. इस उम्मत का अल जमात की हैसियत में
बर्पा करना और बर्पा होना वो लोग जो अल्लाह और अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम पर ईमान रखते हैं उनके लिए एक फरीज़ा है, ये जिम्मेदारी है, ये हमें काम करना है। ये जिम्मेदारी अल्लाह सुब्हानहु व तआला ने हम पर आयत की है और अगर हमने ये काम नहीं किया तो अल्लाह सुब्हानहु व तआला हमारी जगह पर किसी दूसरे लोगों को ला करके खड़ा करेगा जो ये काम करेंगे। उम्मत मुस्लिमा पर अल्लाह सुब्हानहु व तआला ने शहादत हक की जिम्मेदारी आयत की है और शहादत हक की जिम्मेदारी को अदा करने के लिए उम्मत को उम्मत की शक्ल में बर्पा होना ज़रूरी है। शहादत हक ये उम्मत तभी इस जिम्मेदारी को अदा कर सकती है जब ये उम्मत की शक्ल में, अल जमात की शक्ल में, आलमी और आफाकी उम्मत की शक्ल में बर्पा हो जाए। जिस शक्ल में अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इसको बर्पा किया था उस शक्ल में बर्पा हो जाए। जिस शक्ल में खुलफाए राशिदीन के दौर में ये उम्मत कायम थी उस शक्ल में ये आ जाए, ये हमारी तमन्ना है, ये हमारी आरजू है। और इस मौके से हम सब मिल करके अल्लाह से दुआ करते हैं कि इस काम को करने के लिए अल्लाह सुब्हानहु व तआला हमें ज़्यादा से ज़्यादा तौफीक दे, आमीन। मैं इस फरीज़े के ताल्लुक से चंद वजाहतें आपके सामने करना चाहता हूँ कि ये फरीज़ा क्या है। यानी आलमी सतह पर जितने भी मुसलमान हैं इनका एक अमीर होना चाहिए और इस अमारत के तहत समा और ताअत का निज़ाम होना चाहिए और इस समा और ताअत का जो निज़ाम बर्पा हो, अमारत जो बर्पा हो, जो अमीरुल मोमिनीन हो, जो खलीफतुल मुस्लिमीन हो, उसके तहत शहादत हक की जिम्मेदारी तमाम अक़वाम आलम के सामने दी जाए। इसी बात को अल्लाह सुब्हानहु व तआला ने कुरान करीम में फरमाया है, बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, वलतकुम मिनकुम उम्मतुन यदऊना इलल खैर व यामुरूना बिल मारूफ व यनहौना अनिल मुनकर। तुम में वो एक ऐसी जमात होनी चाहिए, तुम में एक ऐसी उम्मत होनी चाहिए, वलतकुम मिनकुम उम्मतुन यदऊना इलल खैर, जो लोगों को खैर की तरफ बुलाए, जो लोगों को मुनकर से रोके। इसी बात को अल्लाह सुब्हानहु व तआला ने एक दूसरे मकाम पर फरमाया है कुरान करीम में, बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, व कज़ालिका जअलनाकुम उम्मतन वसतन लितकूनु शुहदा अलन्नास व यकूनर रसूलु अलैकुम शहीदा। अल्लाह सुब्हानहु व तआला कहता है तमाम अहले ईमान को मुखातिब करते हुए कि हमने तुमको उम्मत वसत की हैसियत में बर्पा किया है, व कज़ालिका जअलनाकुम, एक ददाल पसंद उम्मत की हैसियत में कि तुम वकज़ालिका जअलनाकुम उम्मतन वसतन लितकूनु शुहदा अलन्नास, कि तुम लोगों पर हक की गवाही देते हो, तुम लोगों पर हक की गवाही दो। व यकूनुर रसूलु अलैकुम शहीदा, और तुम्हारे ऊपर रसूल गवाह होंगे। क़यामत के दिन अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम इस बात की गवाही देंगे। ये एक अजीम मनसब है कि इस उम्मत ने उम्मत बन करके शहादत हक की जिम्मेदारी तमाम अक़वाम आलम के सामने दी है। और इस बात को एक और मौके से नबी करीम अलैहिस्सलातु वस्सलाम ने फरमाया कि ये उम्मत किस तरह से बर्पा हो। अल्लाह के रसूल ने कहा, आमुरुकुम बिखम्सिन बिल जमा व समा व ता वल हिजरा वल जिहाद फी सबीलिल्लाह। अल्लाह के रसूल जनाब मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाते हैं कि मैं तुम्हें 5 बातों का हुक्म देता हूँ। बिखम्सिन बिल जमा, की जमात के साथ रहो। आमुरुकुम बिखम्सिन बिल जमा व समा व ता, समा और ताअत के साथ रहो। वल हिजरा, और हिजरत का हुक्म देता हूँ, और जिहाद फी सबीलिल्लाह का हुक्म देता हूँ। इसी बात को हजरत उमर रजी अल्लाह ताला अन्हु ने एक और मौके से वजाहत फरमाते हुए फरमाया कि ला इस्लामा इल्ला बिल जमा, इस्लाम जमात के बगैर नहीं है। वला जमा इल्ला बिल इमारा, और जमात इमारत के बगैर नहीं है। वला इमारा इल्ला बित्ता, और इमारत समा और ताअत के बगैर नहीं है। इस तरह से हमारे सामने ये बात वाज़ेह हो जाती है कि ये उम्मत एक आफाकी उम्मत है। इस उम्मत के अंदर एक शीशा पिलाई हुई ये दीवार है। ये उम्मत, इसका एक ही अमीर है, और ये उम्मत, इसके अंदर इस तरह से निज़ाम है कि गोया कि एक जिस्म की मानिंद है। कि एक जिस्म, जिस तरह से नबी करीम अलैहिस्सलाम ने फरमाया कि जिस्म के किसी भी हिस्से में अगर कोई तकलीफ होती है तो पूरा जिस्म उससे तकलीफ महसूस करता है। और ये किस तरह से होनी चाहिए। नबी करीम अलैहिस्सलाम सहाबा किराम के साथ एक बार सफर कर रहे थे। सहाबा किराम कुछ मुतफर्रिक वादियों में जब ठहरे तो फैल गए। नबी करीम अलैहिस्सलाम ने उसको नापसंद फरमाया और लोगों को जमा किया और कहा कि तुम्हारी ये हालत शैतान की वजह से है,
تو اس کے بعد حضرت ابو ثعلبہ خشنی رضی اللہ تعالیٰ عنہ فرماتے ہیں کہ جب کبھی ہم اللہ کے رسول صلی اللہ علیہ وسلم کے ساتھ سفر کرتے تھے تو جب رکتے تھے تو اس طرح سے رکتے تھے، اس طرح سے باہم مل کر کے بیٹھتے تھے کہ اگر ایک چادر ہمارے اوپر ڈالی جائے تو ایک چادر ہمارے لیے کافی۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ بسم اللہ الرحمن الرحیم۔ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமீரே முஹத்தரம் வாதத் இஸ்லாமியினுடைய அமீரே முஹத்தரம் மௌலானா அத்தாவுர் ரஹ்மான் வஜீத் சாப் அவர்களே, ஜியாவுதீன் சித்தி சாப் அவர்களே, உலமா பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு தொடர் பயணத்தினுடைய நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். வஹதத்தி உம்மத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு, தொடர் பயணம் அல்ல. இது உம்மத்தினுடைய உளப்பூர்வமான ஒரு வேட்கை, ஒரு ஆர்வம். இது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட உம்மத்தினுடைய அசல் வடிவத்தை, அதனுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு ஆர்வம்தான் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. எனக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான உலகளாவிய சதிகள் என்பதுதான். அதற்கு முன்பு நான் சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல் ஜமாத் என்பது உம்மத்தினுடைய ஒரு வடிவம். அல் ஜமாத், அதை விட்டு நீங்காது இருப்பது என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு யதார்த்த உலகினுடைய உண்மையான விஷயமாகும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் பிறரை அழைத்து வந்து நம்மை மேய்ப்பதற்காக ஏற்பாடுகள் செய்வது என்பதை இஸ்லாமிய சமுதாயம் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால்தான் அவர்களுடைய கொள்கை ரீதியான ஷஹாதத்துல் ஹக் என்று சொல்லக்கூடிய சாட்சியம் வழங்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவர்களை அவர்களுடைய உண்மை வடிவோடு அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமின்றி அதில் அவர்கள் நிலைத்து நின்று ஒரு ஜமாவாக, ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தை அவர்களுக்கு வலியுறுத்துகிறது. உம்மத்தே ரசூல் என்பது உம்மத்தினுடைய முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட உம்மத் என்பது உலகளாவிய உம்மத். இதற்கென்று ஒரு அமீர் இருக்க வேண்டும், அதற்கான சமாஅத், அதை அந்த அமீருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய இத்தாத் இருக்க வேண்டும், அதற்காக செவிமடுக்கக்கூடிய சிந்தனை இருக்க வேண்டும், அவர் அமீருல் மூமினாக இருக்க வேண்டும். இதில் எந்த விதத்திலும் எந்த சிந்தனையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கும், வல் தக்கும் மின்கும் உம்மத்தன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களுக்கு மத்தியில் ஒரு குழு இருந்து கொண்டிருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கான உண்மையான விஷயங்களை இந்த உலகத்தில் பரத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அது மட்டுமல்ல, குர்ஆன் சொன்னது, கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தம் வசத்தன், நீங்கள் தான் இந்த உலகத்திலே நடுநிலையான சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த சமுதாயத்தினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மனித குலத்திற்கான சாட்சியை நீங்கள் இந்த உலகத்திற்குரிய சாட்சியாக மாறி நின்று இந்த உலகத்திற்கு மக்களுக்கு மத்தியிலே அதை எடுத்து இயம்ப வேண்டிய கட்டாயம், முக்கியமான கடமை, செயல்பாடு உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அற்புதமான காட்சி. ரசூலுல்லாஹ்வுடைய கவா என்பது, ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி என்பது, அதை நான் என்னுடைய தோளிலே பொறுப்புணர்ந்து சுமந்து செல்வது என்பது சாதாரண விஷயமே அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் நான் ஒரு 5 விஷயங்களை கட்டளையிடவனாக இருக்கின்றேன். நீங்கள் ஜமாத்தாக இருங்கள், கூடி வாழ பழகிக் கொள்ளுங்கள், இத்தாத் சமியத்தாக இருங்கள், கூடி வாழுகின்ற போது ஏற்படுகின்ற இமாரத்திற்கு நீங்கள் இமாரத்தினுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவிமடுங்கள், அந்த கட்டளைகளுக்கு நீங்கள் இத்தாத் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இறைவனுக்காக ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாராக இருங்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ் செய்வதற்கு தயாராக இருங்கள். இது பிரிந்து கிடந்தால், தனித்தனி தீவுகளாக, தனித்தனி தோப்புகளாக இருந்தால் இது நடைபெறக்கூடியதற்கான வாய்ப்பே இல்லை. மாறாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு உம்மத்தாக, ஒரு மதிலை போன்று, ஒரு சுவரை போன்று வார்த்தி எடுக்கப்பட்ட ஒரு இரும்பு சுவரை போன்று இருக்க வேண்டும், ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் உம்மத்தினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு உடலினுடைய ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் எப்படி அந்த உடலே பற்றி எறிவதை போன்று, அந்த உடலை காய்ச்சலால் பற்றி எறிவதை போன்று நிலைகளுக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றை சமுதாயமாக, ஒரே சமுதாயமாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். खारजी साजिशें इस उम्मत के खिलाफ किस तरह से कामयाब हो सकती हैं और किस तरह से नाकाम हो सकती हैं, ये इस पर गौर करने के लिए ज़रूरी है कि हम अंदरूनी तौर पर किस तरह से तबाना है।
अगर हम अंदरूनी तौर पर शीशा पिलाई हुई दीवार हैं, अगर हमारे अंदर अल्लाह और अल्लाह के रसूल से मोहब्बत एक जो मेयार जो मुतालबा करता है इस मोहब्बत का, उस मेयार पर कायम है, अगर हमारे अंदर समा और ताअत का निज़ाम कायम है, अगर हम एक अमीर की इताअत पर पूरी तरह से मुत्तफिक हैं, तो खारजी क़ुव्वतें कभी कामयाब नहीं हो सकती। लेकिन खारजी क़ुव्वतें उसी माहौल में कामयाब होती हैं और हुई हैं कि जब हमारे अंदर ईमान की और हमारे अंदर उसूल की और हमारे अंदर अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की हिदायत की पाबंदी में जब कमी आती है, तो ये जो चीज़ है कि अंदरूनी कैफियत ऐसी है, इस बात पर मुनहसिर है कि खारजी जो साजिशें हैं वो किस कदर कामयाब होती हैं। ये जो इख्तलाफात हैं उम्मत के अंदर, उसके दो नहज हैं, उसकी दो बुनियादें हैं। उन बुनियादों को सबसे पहले इस मौके से समझना ज़रूरी है। पहली चीज़ ये कि वो इख्तलाफ जो अक़ीदा और उसूल की बुनियाद पर हो रहा है, या वो इख्तलाफ जो इज्तिहाद और फ़रो की बुनियाद पर हो रहा है। अगर अक़ीदा और उसूल की बुनियाद पर हो रहा है तो उसे इन्हराफ कहा जाएगा, उसे इस्लाम से बगावत कहा जाएगा, उसे इस्लाम से निकल जाने का नाम दिया जाएगा, उसे इस्लाम को ख़त्म करने की साजिश करार दिया जाएगा। मसलन अल्लाह की तौहीद पर अगर किसी का ईमान नहीं है, नबी करीम अलैहिस्सलातु वस्सलाम के आखिरी नबी होने पर कोई शक पैदा किया जा रहा है, फरिश्तों पर ईमान में कमी या उसमें कोई बातें की जा रही हैं, या किताब अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़रिए अल्लाह सुब्हानहु व तआला ने जो ये किताब कुरान करीम में की शक्ल में हमें दी है, इसके खुले खुले अहकामात के ख़िलाफ़ अगर कोई बात कही जा रही है, तो जाहिर है कि ऐसी बुनियादों पर कहीं पर कोई समझौता नहीं हो सकता, ऐसी बुनियादों से कहीं पर यगांगत का इजहार नहीं किया जा सकता। ऐसे इन्हराफात की खुली मुखालफत की जाएगी, ख्वाह कुरान के किसी एक हुक्म की मुखालफत की जाए या पूरे के पूरे कुरान की मुखालफत की जाए, नबी करीम अलैहिस्सलाम को माना जाए लेकिन आपको आखिरी रसूल न माना जाए, इस्लाम की सारी बातों को माना जाए लेकिन आखिरत को न माना जाए। इस तरह से अगर उसूलियात में और अकीदे में अगर इन्हराफ किया जा रहा है, उसमें इख्तलाफ किया जा रहा है, तो जाहिर है कि ये दरअसल उम्मत मुस्लिमा के खिलाफ और इस्लाम के खिलाफ हालत जंग की कैफियत है। लेकिन एक दूसरी कैफियत है कि जब हमारे उलमा और हमारे फ़क़ीह